போவது என்பது தொடர்ந்து நடந்து. பனகல் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திமுக MP கனிமொழி உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வீட்டில் இருங்க, ஏதாவது திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க. என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல்? ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, நியாயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் செய்து கொண்டு, இதைவிட நல்ல ஆட்சி இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம். போன தடவை அந்த வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர். ஏன்னா அவ்வளோ பயம். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்தில் கூட கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது வருஷம் இன்னைக்கு நேற்று நடந்து வெளில போயிட்டாரு. நான் கேட்குறேன், மற்ற மாநிலத்துல எல்லாம் வந்து கவர்னரை மாத்துறீங்கல்ல, கேரளாவில் மாத்திருக்கீங்க, மணிப்பூரில் மாத்திருக்கீங்க, பீகாரில் மாத்திருக்கீங்க, ஏன் இந்த கவர்னரை மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் அச்சடிச்சு வச்சாமல சாசனம் எழுதி வச்சா போல ஏன் இங்கே வச்சிருக்காங்க பிஜேபி? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அவர்களை இருக்கிற இடத்துல வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால நமக்கு தொடர்ந்து தொல்லை தர வேண்டும். நமக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து குழப்பங்களை உருவாக்க வேண்டும். தமிழ் மக்களை, ஓட்டு போடாத தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். தமிழ் தாயை, தமிழ் மொழியை, இங்கே நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய மொழியை தொடர்ந்து அவமானப்படுத்தி அதற்கு தர வேண்டிய மரியாதையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒருவரை கொண்டு வந்து இங்கே வைத்து பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நமக்கு என்னென்ன இன்னல்களை உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய தொல்லை என்பதை எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய இயக்கமும் தன்னுடைய படிக்கற்களாக மாற்றி உயர்ந்து 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 நீங்கள் இல்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக நிறைவுரையாற்றிய கவிஞர் கனிமொழி அவர்களே, இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு துணை புரிந்த தென்சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சுதர்சனம், RD சேகர், சிற்றரசு தா வேலு ஆகியோருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு 10 மணி நேர அவகாசத்தை மிக பிரம்மாண்டமான இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து, இறுதியாக சைதை சாதிக்கவர்கள் முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நிறைவேறும்.